Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய 15 கவர்மெண்ட் லா காலேஜ்ல சீட் அலாட்மெண்ட் கிடைச்சவங்க ரீ அலாட்மெண்ட் வந்து பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். லைக் வந்து 3 இயர் LLB அஃபிலியேட்டட் டிகிரி ப்ரோக்ராமுக்கு உண்டான கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து அதுல வந்து செலக்ட் ஆயிருந்தாங்களோ ஆன்லைன்ல கவுன்சிலிங் வந்து நடத்தினாங்க. கவுன்சிலிங் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் டேட் ஆஃப் ஷிப்மெண்ட், அதாவது ஆன்லைன்ல அலாட்மெண்ட் லெட்டருமே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா போன சனிக்கிழமை நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் இஷ்யூ ஆனவங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணுவீங்க. இதில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய காமன் டவுட்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரோ நாங்கள் வந்து நினைச்ச காலேஜ் எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் கொடுத்த காலேஜ் எங்களுக்கு கிடைக்கல, அது நியர்பையில் எங்களால் வந்து இல்லாதனால எங்களால் வந்து போக முடியல, எங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது, எங்களுக்கு வந்து போகிறதுக்கு சம் ப்ராப்ளம், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ரீசன் வந்து சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அந்த காலேஜ் எப்படி நம்ம வந்து ரீ அலாட்மெண்ட் வாங்கி உங்க நேர்மையில இருக்கக்கூடிய காலேஜ் எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கா, அது அப்படி பாசிபிலிட்டிஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜரை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், அதுக்கு என்ன என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், எங்க போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது வரைக்கும் ஒரு கிளியரான ஒரு அப்டேட்டா தான் இது வந்து இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது 3 இயர் LLB ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல யாரெல்லாம் வந்து சீட் வந்து கிடைச்சிருக்கோ அவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து உங்களுடைய அலாட்மெண்ட் லெட்டர் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணவங்க அதுக்கு உண்டான டேட்டே உங்களுக்கு கீழே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க, எந்த காலேஜ்ல வந்து சீட் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோயம்புத்தூர் கிடைச்சிருக்கு, பட் இவங்களுக்கு வந்து இவங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் வந்து மதுரை, பட் இவங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம மதுரையை மாற்றணும் அப்படின்னா தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை 15 விதமான கவர்மெண்ட் லா காலேஜஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்தெந்த காலேஜ் இருக்குது அப்படிங்கிற பட்டியலை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போது இந்த காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் வேணும், இந்த காலேஜ் தான் செகண்ட் வேணும், இந்த காலேஜ் தான் தேர்ட் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது சம்டைம் அவங்க ஆல்மோஸ்ட் வந்து மெரிட் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆல்மோஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் காலேஜே கிடைச்சிரும். இதை எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த அலாட்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க், அதாவது உங்களுடைய ரேங்க் அடிப்படையிலையும் உங்களுடைய கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையிலாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலேஜ்ல இந்த சீட் அப்படிங்கறத அலோகேட் பண்றாங்க. சரிங்களா, ஒன்ஸ் வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம ரீ அலாட்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ண முடியும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜ்ல சீட் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களோட காலேஜ் வந்து கோயம்புத்தூர்னு வச்சுக்கோங்களேன். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய லா காலேஜ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து அட்மிஷன் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க அட்மிஷன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கையோட வந்து ரீ அலாட்மெண்ட் ஃபார்ம் சொல்லிட்டு அந்த டேபிளே பக்கத்துலயே வந்து வச்சிருப்பாங்க. அவங்க அட்மிஷன் அத்தாரிட்டி கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. ரீ அலாட்மெண்ட் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணணும். அந்த ரீ அலாட்மெண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு மாடல் ஃபார்ம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து மதுரை லா காலேஜோடைய அஃபிலியேட்டட் லா காலேஜோடைய மாடல் ஃபார்ம். சரிங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் வந்து அந்த ரீ அலாட்மெண்ட் ஃபார்ம் அப்படிங்கிற அந்த மாடல் வந்து வேற மாதிரி மாறும். அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். நேம் அப்படிங்கிறதுல உங்க நேம் போட்டுக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் ALCன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதான் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர். உங்களோட கம்யூனிட்டி பிசினா பிசி கொடுங்க, முஸ்லீம்னா முஸ்லீம் கொடுங்க. அதே மாதிரி வந்து நீங்க டிஎன்சினா டிஎன்சி கொடுங்க, எஸ்சினா எஸ்சி எஸ்டி, உங்களுடைய கம்யூனிட்டி என்னமோ அந்த கம்யூனிட்டி இந்த இடத்துல போட்டு உங்களோட ரேங்க் பர்சன்டேஜ், உங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, அந்த கட் ஆஃப் மார்க் இந்த இடத்துல போட்டுருங்க. தப்பா போட வேண்டாம். உங்களுடைய சீட் அலாட்மெண்ட் லெட்டர் என்ன இருக்குதோ அதை தான் வந்து யூனிவர்சிட்டியோடைய ரிப்போர்ட். சரிங்களா, அதனால உங்களுடைய அலாட்மெண்ட் லெட்டர்ல இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து ரீ அலாட்மெண்ட்டுக்காக வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு வந்து மதுரை வேணும் அப்படின்னா நீங்க மதுரை போட்டுக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு வந்து பட்டறைப்பெரும்புத்தூர் வேணும் அப்படின்னா பட்டறைப்பெரும்புத்தூர் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு இது திருநெல்வேலியில காலேஜ் தான் வேணும் அப்படின்னா திருநெல்வேலியில காலேஜ் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 5 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதுலயுமே மறுபடியும் வந்து நீங்க மாற்றுறதுக்கு உங்களுக்கு வந்து ப்ரிஃபரபிள் நீங்க இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. 5மே கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி கிடையாது. ஏன்னா உங்க நேர்பையில இருக்கக்கூடிய காலேஜை நீங்க கொடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆசைப்படுறது வந்து நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல காலேஜ் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம ரெகுலரா காலேஜ் போயிட்டு வீட்டுக்கும் போய்க்கலாம் அப்படின்ட்டு தான் எல்லாருமே வந்து ஆசைப்படுவோம். பட் அதை தாண்டி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டத்தில் போயிட்டு படிக்கிறதுனால வரக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்க வந்து உங்களோட எஜுகேஷன் சம்பந்தமா தவிர அதை தாண்டி நிறைய வெளி உலகங்கள் உங்களுக்கு வந்து தெரிய வரும். உங்களை மாதிரியே பல டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி வெளி உலகங்கள் இருக்கு, இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த உங்களால வந்து நிறைய விஷயங்கள் உங்களால வந்து அனலைஸ் பண்ண முடியும். காலேஜ்ல போகும்போது வரும்போது இருக்கக்கூடிய நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ண முடியும்னா அனலைஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் ஆல்மோஸ்ட் சில பேரண்ட் வந்து வேணும்னே நீங்க வெளி டிஸ்ட்ரிக்ட்லயே போயிட்டு படிக்கிறனாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்றதுக்கான ரீசன் வந்து அதுதான். ஆல்மோஸ்ட் வந்து ஜென்ஸுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூ வந்து கிடையாது. பட் லேடிஸா இருக்கக்கூடியவங்களுக்கு தான் வந்து
கரெக்டாக அவங்களுக்கு வந்து டைமிங் வந்து செட் ஆகாது. அதே மாதிரி பஸ் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகாது. சில பேர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து பார்ட் டைம் வந்து போகணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் லா காலேஜ்னால ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 9:30 to 3 o'clock வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, பார்ட் டைம் தான். இது வந்து ஷிஃப்ட் பேஸ் பண்ணி தான் வந்து கவர்மெண்ட் லா காலேஜ்ல இருக்கும். அதனால மீதி இருக்கக்கூடிய டைம்ல வேற ஏதாச்சும் பண்ணணும்னு நினைப்பாங்க. நிறைய மேரேஜ் ஆன உமன் வந்து இந்த முறை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபேமிலி மெம்பர் வந்து வெளியூர்ல போயிட்டு தங்கி படிக்கிறது அந்த அளவுக்கு வந்து சாத்தியம் கிடையாது. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு பசங்கலாம் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து கேர் எடுத்து பார்க்கணும். ஃபேமிலிய பார்க்கணும். சில ஸ்டூடண்ட்ஸ் என்கிட்ட கமெண்ட் பண்றாங்க, "ப்ரோ நாங்க வந்து பிரெக்னன்சியா இருக்கோம். எங்கனால வந்து அலாட்மென்ட் பண்ண முடியுமான்னு?" சொல்லிட்டு, தாராளமா அலாட்மென்ட் அப்படிங்கிறத பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம ஃபில் அப் பண்ணிட்டு, உங்களுடைய சிக்னேச்சர போட்டு, உங்ககிட்ட நீங்க அட்மிஷன் போடும்போது என்னென்னலாம் குடுத்தீங்களோ, அதோட சேர்த்து இதையும் நீங்க வந்து குடுத்துருங்க. சரிங்களா? குடுத்துட்டீங்கனாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது யுனிவர்சிட்டிக்கு வந்து போகும். அந்த யுனிவர்சிட்டி தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. உங்களுக்கு அலாட்மென்ட் வந்து குடுக்கணுமா, வேண்டாமாங்கிற முடிவு பண்றது வந்து யுனிவர்சிட்டி தரப்புல தான். நீங்க எந்த காலேஜ்ல அட்மிஷன் போட்டீங்களோ, அந்த காலேஜோட பிரின்சிபால் வந்து முடிவெடுக்கிறது கிடையாது. யுனிவர்சிட்டியோட பேக்எண்ட்ல தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸுக்கும் வந்து எத்தன அலாட்மென்ட் வந்து வந்திருக்கு, போயிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து அங்க அனுப்புவாங்க. அதனால தான் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு வந்து டிலே ஆகி வரதுக்கு ரீசன் வந்து இதுதான். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இத தாண்டி வந்து உங்களுக்கு அலாட்மென்ட்லயும் வந்து காலேஜ் வந்து கிடைக்கல. நீங்க அப்ளை பண்ண காலேஜ் வந்து கிடைக்கல அப்டின்னா, நீங்க கன்டினியூஸா அந்த காலேஜ்ல தான் ரெகுலரா போற மாரி இருக்கும். இந்த அலாட்மென்ட் ரிசல்ட் வந்து எப்போ வரும்னு எதிர்பார்க்கலாம்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல டைம்லைன் அப்படிங்கிறது வந்து ஒரு 1 மந்த்துக்குள்ள வந்துரும். எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு 30 ஒர்க்கிங் டேஸ்ல வந்துரும். நல்லா கவனிக்கணும். சாட்டர்டே, சண்டே விட்டுருங்க. 30 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அலாட்மென்ட்க்கான அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துரும். அந்த ரிசல்ட் எங்க வரும் அப்படின்னா, மறுபடியும் உங்களுக்கு அலாட்மென்ட் லெட்டர்னா டவுன்லோட் பண்ணி குடுக்க மாட்டாங்க. எந்த காலேஜ்ல அட்மிஷன் போட்டீங்களோ, அந்த காலேஜோட நோட்டீஸ் போர்ட்ல உங்களுக்கு வந்து கிளியரா வந்து பேஸ்ட் பண்ணிருவாங்க, ஒட்டிருவாங்க. பிரின்சிபாலும் கூப்பிட்டு வந்து சொல்லிருவாங்க. இந்த மாரி நீங்க இந்த காலேஜ்க்கு அப்ளை பண்ணீங்க. இந்த காலேஜ் கிடைச்சிருக்கு. நீங்க நேரடியா அந்த காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து கையில குடுக்க மாட்டாங்க. அத வாங்கிட்டு நீங்க வந்து சப்போஸ் வந்து சில ஸ்டூடண்ட்ஸ் நான் வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் வந்து அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி ஏதாச்சும் மனசு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வந்து அலாட்மெண்ட் ஆன காலேஜுக்கு வந்து அவங்க என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, கொரியர் போஸ்ட் மூலியமா அனுப்பிச்சு வச்சுருவாங்க. அதுக்கு தான் உங்ககிட்ட அந்த என்வலப் கவர்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அந்த கவர்ஸ்ல வச்சு பேக் பண்ணி நல்லா ப்ராப்பரா இப்ப டேக் பண்ணி எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த காலேஜ்ல வந்து அனுப்பிச்சுருவாங்க. அந்த காலேஜ் போனதுக்கு அப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அங்க போயிட்டு மறுபடியும் அட்மிஷன் அப்படிங்கிறது வந்து போடுற மாரி இருக்கும். அட்மிஷன் டைம்ல அந்த காலேஜ்ல மறுபடியும் வந்து அந்த ரூ. 300 நீங்க ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ரூ. 800 அந்த ஃபீஸ் மட்டும் நீங்க அலாட்மெண்ட் ஆன காலேஜ்ல நீங்க பேமெண்ட் பண்ணி அட்மிஷன் போடுற மாரி இருக்கும். மறுபடியும் அலாட்மெண்ட் லெட்டருக்கு பேமெண்ட் பண்ண தேவையில்ல. சரிங்களா? இதுதான் வந்து அலாட்மெண்ட் பண்றதுக்கு உண்டான கான்செப்ட். இல்ல ப்ரோ நாங்க அப்ளை பண்ணி ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டோம். அலாட்மெண்ட்டே கிடைக்கல அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நீங்க வந்து ஒரு அன்லக்கி பெர்சன் நெனச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து அப்ளிகேஷன் குடுப்பாங்க. ஒவ்வொரு காலேஜ்லயும் 15 கவர்ன்மெண்ட் லா காலேஜ்லயுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு அப்படின்னா, நீங்க அந்த காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து லா சம்பந்தமா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.